வணக்கங்க. இன்னைக்கு நாம வெள்ளாட்டு இளங்குட்டிகள் வளர்ப்பது எப்படின்னு பார்க்க போறோம். ஒரு ஆடுகள் குட்டி போட்டதுன்னா நாம அதை தனியாக பிரித்து கொண்டாந்து நாம கட்டிவிட வேண்டும். நாம விவசாயத்தில் இருக்கிறவங்க எப்பயுமே ஆடு மாடு வச்சிருப்போம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே ஆடு மாடுகள் தான் நமக்கு கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்துக்குதுங்க. நாம் என்ன செய்வோம், போதிய இடவசதி இல்லாதனால பட்டிக்குள்ளேயே நாம் குட்டிகளையும் ஆட்டையும் விட்டு விடுவோம். அப்போது மற்ற ஆடுகள் அந்த குட்டிகளை முட்டும். ஒரு ஆடு மற்றொரு ஆட்டுக்குட்டிகளை ஏற்றுக்காதுங்க. ஆடுகள் பகை, குட்டிகள் உறவு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே இளங்குட்டிகள் சேர்ந்தே விளையாடும். அதுக்கு பகைமை தெரியாதுங்க. ஒரு ஆடு 2 குட்டிகள் ஈன்றாலே போதுமானது. 3 குட்டிகள் போட்டதுன்னா ஒரு குட்டி தனியாக பிரித்து விட வேண்டும். அதற்கு தனியாக நாம் வளர்த்தலாம் அல்லது விற்பனைக்கு கொடுத்து விடலாம். இந்த மாதிரி 2 குட்டிகள் இருந்தாலே செழிப்பாக வளரும். போதுமான தீவனம் நாம் அதுக்கு ஆடுகளுக்கு தனியாக நாம் கொடுக்க வேண்டும். அப்போது ஆடுகள் நல்லா பால் இருக்கும், குட்டிகள் செழிப்பாக வளருங்க. பாருங்க, இந்த மாதிரி தனியாக வலை அமைத்து குட்டி போட்ட ஆடுகளை மட்டும் தனியாக விட வேண்டும். அதற்கு தனியாகவே தீவனம் கொடுக்க வேண்டும், தண்ணீர் வைக்க வேண்டும். 1 மாதம் அந்த பட்டிக்குள்ளேயே இந்த இளங்குட்டிகள் இருக்க வேண்டுங்க. அப்போதுதான் குட்டிகள் செழிப்பாக வளரும். நாம் ஆடுகள் குட்டி போட்டதை நாம் கண்டுக்கவே மாட்டோம், அது வாக்கில் ஊட்டிக்கும் அப்படின்னு நாம் நினைப்போம். சீம்பால் நல்லா கொடுக்கணும். ஆடுகளுக்கு பால் இளங்குட்டிகள் அதிகம் குடிக்க முடியாது, மடிகள் வீங்கிவிடும். நாம் அந்த பால் மீதி இருப்பதை சுத்தமாக கறக்க வேண்டும். மீதி பாலை கறக்கவில்லை என்றால் மடி வீக்கம் வந்துடும், ஆடுகளுக்கு காய்ச்சல் வந்துடுங்க. இளம் ஆட்டுக்குட்டிகள் மண் அதிகமாக சாப்பிடும். நாம் மண் சாப்பிடவே விடக்கூடாது. இந்த மாதிரி தனியாக நாம் அடைத்து வைக்க வேண்டுங்க. இளம் ஆட்டுக்குட்டிக்கு சூபாப்புல் இலை மட்டுமே நாம் கொடுக்கணும். சூபாப்புல் இலைனா சவுண்டு இலை, அது மட்டுமே நாம் பட்டிக்குள் கட்டி விட்டால் அதுவாக தின்னுக்கும். பார்த்து பயனடைங்க. அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிங்க.